ஆனால் எங்கே நீதி? இவர் கடத்தி காணாமலாக்கப்பட்டாரா, என்ன ஆனது, என்ன நடந்தது, இவருக்கு என்ன நடந்தது என்பது குறித்து இன்று வரை உத்தியோகபூர்வமாக சொல்ல முடியாமல் இருக்கின்றது. ஆனால் இவர் கொடூரமாக சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார் என்பதற்கான பல ஆதாரங்கள் இருக்கின்றது. இவரை கடத்தி கொண்டு சென்ற அந்த வாகனம் சம்பந்தமான ஆதாரங்களும் இருக்கின்றது. இப்படி பல ஆதாரங்கள் இருந்தும் இன்னமும் சரியான நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருப்பதால் தான் இந்த அரசாங்கம் கூட அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் தேர்தல் வாக்குறுதியாக வழங்கியிருந்தார். இன்னமும் முடிவடையாத பல வழக்குகளை தங்களுடைய ஆட்சியில் விரைவில் முடித்து வைப்போம் என்று கூட குறிப்பிட்டிருந்தார். அப்படி ஒன்று தான் இந்த வழக்கு. ஆகவே இனி இது சம்பந்தமான முழுமையான விவரங்கள் சேகரிக்கப்படும். குறிப்பாக நீதவான் நயனா செனவிரத்ன தலைமையில் நீதவான் நளின் ஏவாவசம், நீதவான் லக்மாலி ஏவாவசம் ஆகிய மூவரடங்கிய நீதவான் குழுவில் முன்னால் தான் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஒரு 3 பேர் என்றாலும் அதில் 2 பேர் பெண்களாக இருக்கின்றார்கள். சந்தியா எக்னலிகொடவும் ஒரு பெண், தனி பெண்ணாக இத்தனை வருட காலமாக போராடுகிறார். 2010ஆம் ஆண்டு, இன்று 2026, சுமார் 16 வருடங்களாக இவருடைய போராட்டம் தொடர்கின்றது. நீதி கிடைக்குமா 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 என்று ஒரு தனி மனிதனாக, ஒரு தனி பெண்ணாக போராடி வரும் இவருக்கு இந்த ஆட்சி அதிகாரம் மக்களால் வழங்கப்பட்ட போது அரசாங்கம், என்பிபி அரசாங்கம் ஆட்சி அமர்வதற்கு முன்பதாக சொல்லியிருந்தார், அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் 1 வருடம் தான் டைம், இந்த 1 வருடம் பார்ப்பேன், இல்லை என்றால் இவர் மீதும் இந்த அரசாங்கம் மீதும் இருக்கிற நம்பிக்கை வீணாகிவிடும். நான் எதிர்பார்க்கின்றேன் இந்த 1 வருட காலத்திற்குள் என் கணவருக்கு என்ன நடந்தது என்பது குறித்து ஒரு நீதி கிடைக்கும் என்று அவர் எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அதற்கு இப்பொழுதுதான் ஒரு வேகமான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. பிரகீத் எக்னலிகோட சம்பந்தமாக நாங்கள் சற்று பல விடயங்களையும் நிச்சயமாக பேச வேண்டும். என்ன நடந்தது இவருக்கு என்பதை பார்த்தோமானால், யார் அவர் என்றால் தெரியாதவர்களுக்கு நான் இந்த விளக்கத்தை தருகின்றேன். தெரிந்தவர்கள் பலர் இருப்பீர்கள், தெரியாத பலர் இருப்பீர்கள். தெரியாதவர்களுக்கு இந்த விடயங்களை நான் சற்று தெளிவுபடுத்த வேண்டும். ஆகவே தான் பிரகீத் எக்னலிகோட ஒரு பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர், கார்ட்டூன் சித்திரங்கள் வரைபவர், பத்திரிகை லங்கா இ நியூஸ் என்ற இணையதளத்துடன் இணைந்து பணியாற்றி வந்தவர், அரசை, முக்கியமாக மஹிந்த ராஜபக்ச ஆட்சியை கடுமையாக விமர்சித்தவர் என்பதுதான் பிரகீத் எக்னலிகோட என்றால் சொல்லக்கூடியதாக இருக்கும். கடத்தல் என்ன நடந்தது என்பது குறித்து நாங்கள் பார்த்தோமானால், 24 ஜனவரி 2010 ஜனாதிபதி தேர்தலுக்கு 2 நாட்களுக்கு முன், அதாவது சரத் பொன்சேகாவுக்கு இவர் ஆதரவு வழங்கியிருந்தார். சரத் பொன்சேகா மூலமாக அவருடைய தேர்தல் பிரச்சார பணிகளுக்கு இவர் மும்முரமாக செயற்பட்டிருந்தார். இதன் காரணமாகத்தான் இவர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டார். பாருங்கள்,